ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரிப்பூக்கள் பாகம் 19. கடற்கரை மணலில் ஜோடி ஜோடியாய் அமர்ந்த காதலர்களை ஏக்கத்தோடு பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் பவித்ரா. சோகமோ சந்தோஷமோ பகிர்ந்து கொள்ள பவித்ராவுக்கு பெரிதாக யாரும் கிடையாது. தனது அருகே யாரோ வருவதைப் போல் உணர்ந்தாள். திரும்பி பார்க்கையில் வாசு தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்ததை உணர்ந்தாள். இவர் அன்று அத்தையும் நானும் காய்கறி மார்க்கெட்டில் நின்றபோது வழியே வந்து பேசியவர் அல்லவா? இவர் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்? இவருக்கும் அத்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. அதனால் தான் விடாது துரத்துகிறார். மனசுக்குள் வரி வரியாய் எண்ணங்கள் சூழ புருவம் உயர்த்தி வாசுவை ஏறிட்டாள். நீங்க யாரு சார்? பானுமதி அம்மாவுக்கு நீங்க என்ன உறவு? அதை சொல்லுங்க முதல்ல என்றாள் படபடப்பாய். சொந்தக்கார. தூரத்து சொந்தமா? ம், ரொம்ப நெருங்கிய சொந்தம். நான் யாருன்னு சொல்லிட்டேன். நீ பானுமதி அம்மாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு பவித்ரா. அவங்க வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு. அப்போ சசி மட்டும்தானா? வேற குழந்தைங்களே இல்லையா அவங்களுக்கு? ம், உதட்டை பிடிக்கினாள் பவித்ரா. எம்மா, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்றான் சிநேகமாய். சொல்லுங்க, முடிஞ்சா செய்கிறேன். சசி எங்க வேலை பார்க்குறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏக்கமும் கனிவும் அவர் கண்கள் உற்று பார்த்தாள். சொல்கிறேன். சசிகுமார் வேலை பார்க்குற இடத்துல முகவரியை சொன்னாள். அவள் சொன்ன முகவரியை மனசுக்குள் இருத்தி கொண்டு உடம்பில் ஒட்டியிருந்த மணலை தட்டியபடி எழுந்தார் வாசு. ரொம்ப நன்றி பவித்ரா. அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு பதில சொல்லிட்டு போங்க. என்ன கேட்க போற? அந்த அத்தை இயற்கையாகவே ரொம்ப அமைதியான டைப்பு. யாரையும் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை. ஆனால் அன்னைக்கு உங்ககிட்ட மட்டும் எதுக்காக அப்படி கோவமாக வெறுப்பாக பேசினாங்கன்னு எனக்கு தெரியணுமே. இந்த கேள்விக்கான பதில நீயாவே ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ. இப்போதைக்கு அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. நான் வரேன். அவளுடைய பதிலே கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுட்டு நகர்ந்தார் வாசு. அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.